20 ஒரு மீனோட வரட்டு கடவுளே கெட்டது உள்ள பண்டி குட்டி ஏத்தி போடு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து செத்து அடுத்தால ஒரு சிறிய பண்டாரி குட்டி கூடையில மீன் மக்களே சூப்பர் சூப்பர் அருமை அருமை கடல் மேல சாக்பாட் அடிச்சுதா இல்ல நஷ்டம் வந்துச்சுதா அதுதான் வீடியோ மிகப்பெரிய பண்டாரி மீன்கள் நிறைய பிடிச்சிருக்கோம் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க Kelitianay. Kaya ka na ganyan. I-inspire ko ay i-constable. Basta ba inspire mo lang ako ito. Meron sigla po. ஆமா அவ்வளத்தையும் பார்த்து வாங்கிட்டேன் இனி பேச்சு பார்த்தா லைட்டா நிறையோட கொட்டிட்டாரு ஏன் சிரிக்கே லைட்டா உண்மையிலேயே நீங்களே லைட்டா அது நீங்களே தான் வைக்கிறாங்க ஸ்டாண்டா அண்ணா பாத்தீங்க அப்படி கேட்கல 1200 தூண்டில் நீ கடல் கொண்டு வந்தோம் 1200 தூண்டிலையும் கடலில் போட்டாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகிட்டு ஒரு தூக்கத்தையும் போட்டு இருந்துச்சு இப்போ தொட்டா போயாவோ பிடிக்க போகிறோம் கைத்தை பிடிச்சி வாங்க போகிறோம் என்னென்ன மீன்லாம் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது நீங்களும் எதிர்பார்க்குற மாதிரியே நானே எதிர்பார்த்துட்ருக்கேன் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய மீன் பிடிக்குதான்னு பார்ப்போம் என்ன இது மோரை அப்படி திருப்ப மோரையும் கொஞ்சம் காட்டு நல்லா தூங்கும் கொண்டா போய வரட்டும் அவ்வளோ என்ன பூ சூப்பர் சூப்பர் அருமை அருமை அருமையான செயல் இவ்வளோ ஒரு தூங்கு மூஞ்சி எங்கேயாவது பார்த்துருக்கலாம் மக்கள் 2.5 மணி நேரம் தூங்கியிருக்கான் தூங்கி இந்த தொட்டா போயா பிடிக்க தெரியல என்ன செய்ய வச்சு மாரடிக்க வேண்டியதாக இருக்கு கொண்டா சிரிப்பாங்கடக்கரையில் ஒன்றிய கல்லுப்பா கைட்டுடா கயிறு பார்ல இருக்கு மக்களே தட்டை ஒரு மீன் வந்துடணும் கடவுளே அது 5 ஆளு பண்டாரிடி
மொத மீன் மக்களே ஒரு ஒரு 6 கிலோ இருக்கும். கயிறு பாரில் இருக்கு, தட்டுங்கடா, பண்டாரி தூக்குங்கடா. ஏ 10 தத்துறாம்படே. 3000 வாங்க, 3000 வாங்க. எனக்கு ஒரு மீனோட வரட்டு கடவுளே. என் வேலை யார் கயிறு கிடக்காளே. எனக்கு தெரியல, சொல்றேன் அப்படிதான். ஏதோ உண்மைக்குமே மீன் தான் வருது. அடுத்தால ஒரு சிறிய பண்டாரி குட்டி பில் புட்டில் நிற்கிது, ஓடிக்குது. இல்லை தட்ட போது ஒரு உளும்புலாம் கிடக்கு, ஒட்டி தான் வந்துருக்கு. நீ தான் நீ ஏன் குறிஞ்சி வாங்க 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 வாங்க. எடுக்காத பண்டாரி. போடு வாங்க வாங்க. பண்டாரி பண்டாரி வருகிறது. வாங்க வாங்க. என்ன சொன்ன பண்டாரி தான் மேலே கிடக்கணும் இல்லையா? செத்துட்டு நினைக்கிறேன், அதனால மேலந்துட்டு அதான் காயத்தை இழுத்துட்டு நீ தான். மீனை தான் எடுத்திருக்கும் இந்த இடத்துல நினைக்கிறேன். இல்லை மீன் இங்கே எனக்கு கைத்த முன்னே ஏற்றி விட சொல்கிற. கடக்கடுமா போல மாதிரி இதா.
சின்ன மீன். பன்றிக்குட்டி பன்றிக்குட்டி ஒரு சிறிய பன்றிக்குட்டி. அதோ அதோ வருகிறது மக்களே. வாங்க உள்ள பன்றிக்குட்டியை ஏற்றி போடு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கு பன்றிக்குட்டி. பெருதி காட்டிட்டு போட்டதுனால தெரியும் பன்றிக்குட்டி. தூக்கி காட்டுடா. நீ வாங்குடா. அடே நீ வாங்கு. அண்ணன் வந்துட்டு வரும். கண்ணுரங்கு நீ உறங்கு. ஒரு பார் தட்டி இருக்கு. ஒரு பண்டை தரமா தட்டி ஒரு பண்டை. பண்டத்து பேர் தேவை. சரி சரி. பண்டாரி வருது பண்டாரி வருது. அஞ்சூடு இல்லடா. கத்தப்பு பண்டாரி வருது பண்டாரி வருது. அணைச்சு பதிஞ்சு பதிஞ்சு ஒரு பதிவு போட்டு ஒரு பதிவு போடு. நீ அந்த மண்டே உள்ள போயிட்டா மேலே கிடந்துச்சு. வெளியே தான் கிடக்க. ஏழை வராது. 20 எல்லாம் தூண்டி நிமித்துக்கே வருது. பேக் பேஸ் 25 கிலோ. என்ன தம்பி மாவட்டம் அம்மா பத்தியா இல்லையா நான் அவ்வளோ பிரதி பண்டாரி 2வது பண்டாரி ஐஸில் போட்டாச்சு. அதனால் 3வது பண்டாரி. நீரோட்டத்துக்கு 2 கயிறு முறுக்கிட்டு பாருங்க. கடல் மேலே இப்படியும் சம்பவங்கள் நடக்கும்.
அப்படியே கரையை போனோன்னு வச்சுக்கிறீங்களா, இது ரெண்டுக்குமே பயங்கரமான வேலை. ஏன்னா ஒன்னோட ஒன்று முறுக்கிறப்ப தூண்டில், அந்த நரம்பு தொங்குற கயிறு, இது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வெட்ட வேண்டி இருக்கும். திரும்ப நம்ம புதுசாக கட்ட வேண்டி வருமா, அது எல்லாமே பயங்கரமான வேலையாயிரும். பெரிய குட்டி baik. ஒரே ஒரு பாரில் 3 மீன் அடுத்தடுத்தால வந்துருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் கயிறு நிற்கிது. இன்னைக்கு பொழுதும் நல்ல பொழுதும் அமையணும். பார்க்கலாம். கைஸ், என்னதே பாறையா உருவலை செத்து நாரி போச்சு மக்களே. ஆனா இது ஓடாதடா, இது செத்து மீன் கீழடக்காடா. கீழ் கயிறு பாரில் இருக்கு நினைக்கிறேன். கைஸ், இது மீன் கிடையாது, கீழே மீன் கிடையாது. அடுத்தால மீன் ரொம்ப வேகமா ஓடுது. சுத்தி ரிவல்ஸ்ல போட்டுட்டாலே சின்ன குருவலை பார்க்கதான் மக்களே சின்னதா இருப்பான். ஆனா பயங்கர வேகமா நீந்துவான். ஓ மச்சா உளும்புலாம் கிடையாது. போய் எப்படி மச்சான்? மச்சா போய் எப்படி? ஏ மச்சான் ஒரு 20 கிலோ பண்டதை கிளப்பி போடல சாந்த. இன்னைக்கு தொழில் அமோகமாக வந்துட்டுங்க. இன்னொரு 300 தூண்டி நிற்கிது. அதுலேயும் இதே மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, ஒரே கொண்டாட்டமாக போயிடும். ஏன்னா தொடர்ச்சியாக 3 நாள் லீவு நாள் வருது. அதனால் எவ்வளோ அதிகமாக மீன் கொண்டு போகிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நமக்கு நல்லது.
கிட்டத்தட்ட கடல் மேலே ஒரு 25,000 ரூபா மதிப்புள்ள கயிறு வந்து சேதமாயிருச்சு மக்களே. ஒரு 30,000 40,000 நமக்கு மீன் விற்கும். ஆனால் இருந்தாலுமே இந்த தொழில் நமக்கு போதும். ஆனால் கயிறு நஷ்டமானதால நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. உழைச்சலே இன்னைக்கு இதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளை மாதிரி மீன் பிடிக்கிற மற்ற மீனவர்கள் நம்ம கயிற்று மேலே அவங்களோட தூண்டில் கயிறு போட்டதால நம்ம கயிறு லெக்கமே இல்லாமல் போச்சு. நம்ம போட்டிருப்போம்ல லெக்கத்துக்குள்ள மேலே போயிடுச்சு. அது எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அதனால வேற வழியே இல்லை, கரைக்கு தான் போயாகணும். இப்போ கரைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். நேற்று நைட்டு 9 மணிக்கு வந்தோம். இப்போ காலையில் சரியாக மணி 11 மணிக்கிட்ட ஆச்சு. இல்லை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு கரையை போய் தான் இப்போ தூங்கணும். நாளைக்கு தொழிலுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா நாளை ஒரு நாள் தான் கடலுக்கு போகும். அதனால கண்டிப்பாக வந்தாகணும். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். சீக்கிரமாக கரையை வந்துவிட்டோம் மக்களே.